வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. என் அன்புக்குரிய மாமா, என் பாசத்துக்குரிய மாமா, என்ன மாமா அது? தங்களை பணிவோடு வணங்குகிறேன். ஆனால் ஒன்று, உங்களுடைய மருகன், தங்களுடைய மருகன் என்னுடைய சரண் தாழ்ந்து உங்களை வணங்குகிறேன். ஆமா, யாருக்கும் தலைவணங்காத மன்னர். ஆமா, மாமனார் எனக்கு மட்டும் சிறந்தாழ்ச்சி வந்தனம் செய்திருக்கிறேன். ஏனென்றால் அடிக்கடி என் குடும்பத்தின் குத்துவிளக்கல்லவா தாங்கள். எனக்கு தெரியாத பல விஷயங்களை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்லக்கூடியவர் தாங்கள். கள்ளம் கவனம் இல்லாதவன் இந்த துரியோதனன். நீ பயப்படாத. நீங்க இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் முன்னாக்கு வரும். என்னை கொண்டு போய் சேர்த்துறது உங்க பொறுப்பு. எங்க அங்கதாக இருக்க மாமன் சொல்றாரு, அங்க போய் கேள. அஸ்தினாபுரத்தில் அரசனாக்குறது உங்க பொறுப்பு. ஆயிருக்கு போய் என்ன 4 ஆளுக்கு மேல வேலை கொடுத்துறேன். மாமா, ஆயிரமே இருந்தாலும் இன்று என் மனதில் ஒரே ஒரு குழப்பம். பக்கத்திலே ஆலோசனை மாமனாகிய நீ இருக்கும் பொழுது கூட இப்பேர் கொண்டு ஒரு கவலை எனக்கு. நான் இருக்கும் பொழுது ஏன் பயப்படுகிறாய்? ஆண்டவரை வனத்துக்கு அனுப்பணும். ஆனால் அது முடிந்து விட்டது என்று பார்த்தால் பாண்டவர் மூலியமாக வேறு ஆபத்து ஏதாவது வருமா நமக்கு? சத்தம் போடாதீங்க தயவு செய்து. பாண்டவர்கள் வனம் சென்று விட்டார்கள். கானகத்திலே பாண்டவர்கள் அடுப்புகள் வைத்து சாதம் செய்யாமல் உயிரோடு இருக்க மாட்டார். அவர்கள் கானகத்தில் மடிந்து விடுவார்கள். அப்படி மடிந்து விட்டால் நமக்கு தான் என்ற பேராசையோடு நாம் இருக்கிறோம். அஞ்சாவது காட்டுல 3 கல்லு வச்சு அடிப்பு வச்சிருந்தா அங்க பாண்டவர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்படி கண்ணால் தெரிந்து விட்டால் மீண்டும் 13 வருடம் அதே வனவாசம் போகணும் என்னுடைய கட்டளை. அப்படி இருக்கின்ற பொழுது பாண்டவர்கள் காலத்தில் மடிந்து விடுவார்கள். சரி, அவர்களை விட போகட்டும். சரி மாமா. ஆனால் ஒன்று, என்ன செய்யலாம்? உன் தங்கையாகி துச்சடை இருக்கிறார் அல்லவா? துச்சடை. ஆமா ஆமா. உன் மகள் அக்னிக்கு பெண்ணு கொடுக்காமல் எதிரியின் மகனாகிய அர்ஜுன் மகனுக்கு புலேதருக்கு சின்ன வயசுலேயே திருமணம் செய்து அதை சொல்ல வேண்டாம் மாமா. வேதனையாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. அதெல்லாம் தான் இருக்குது. ஆமா, என் மகனாகிய லக்குனனுக்கு என் தங்கை மகளை கொடுக்கலாம் என்று ஒவ்வொரு பேராசைப்பட்டு
குடியெடுக்கும் பாண்டவர்கள் என் குடும்பத்துல என்ன கெடுத்தது பத்தாதுன்னு சொல்லி என் மகனுடைய வாழ்க்கையிலும் விளையாடி அர்ஜுனனுடைய மகனுக்கு திருட்டுத்தனமாக புலியேந்திரனுக்கு திருமணம் செய்து விட்டார்கள். ஆமா சரி, அது இருக்கும்போது திருட்டுத்தனமா அங்க போய் சரிவு தங்கச்சியா நம்மளுடைய அண்ணன் 100 பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஒரு பெண்ணை கொடுத்தா நமக்கு செல்வாக்கு நினைக்கலாம்ல, நினைக்கவில்லையே. எதிரியின் மகனுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துருக்கான். அதுதான் எனக்கு வருத்தம், கோபம். ஆனால் அப்பொழுது அந்த பெண் காந்தாரி சின்னஞ்சிறு வயது, ஒன்று மரியாத பருவம். ஆமா, இப்பொழுது பருவத்தில் வந்து விட்டான். சரி, புலேந்திரன் எங்க இருக்கிறான்? தன் தாய் வீட்டில் இருக்கிறான். அள்ளி மகாராணி மதுரையில் இருக்கிறான். இந்த பருவத்துக்கு வந்த செய்திய புலேந்திரன் காதிலே கேட்டால் கண்டிப்பாக வருவான். தன் மனைவிடத்தில் வந்து சேருவான். அதாவது சின்னஞ்சிறு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்ப வந்து கலந்தாரி வந்து 16 வயசு ஆகி வயசுக்கு வந்துட்டா. ஆமா, சரி, தன் மனைவியில் சேரலாம் என்று சொல்லி கலந்தாயத்தில் சேர்ந்து விட்டால் அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். புரிகிறது புரிகிறது. அந்த குழந்தை நம்மிடத்தில் சமருக்கு வருமா வராதா? கண்டிப்பாக மாமா, நீங்க சொல்வது அத்தனையும் சத்தியம். அதனால் என்ன செய்யலாம்? என்ன செய்ய வேண்டாம்? உன் தங்கையாகிய துச்சனின் மகளாகிய கலந்தாரியே சீவரச தாரமான அஸ்தாபுரம் பத்திரமாக கூட்டிட்டு வந்து கல்சிறையில் அடித்து விடு. சபாஸ். புலேந்திரனோடு சேர்ந்தால்தான் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையினால் நமக்கு ஆபத்து. குழந்தை பிறக்க வழிவிடாமல் கலந்தாரியை கொண்டு வந்து நம் நாட்டில் வைத்து விட்டால் பிறகு எப்படி சேர்வார்கள்? முடியாது. அவருடைய வம்சம் எப்படி வளரும் என்றார். 56 நீயே மன்னனாகுவாய். இதற்குதான் புத்தி உள்ள மாமன் வேண்டும். மாமா, தங்கைக்கு அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்ததோடு சரி. யாரு? நம்ம திருச்சடைக்கு எந்த ஒரு நல்லது கட்டத்துக்கு போகல. இப்ப திடீர்னு எந்த முகத்தோட போய் நான் நிக்கிறது? சரி அம்மா, ஏதோ எதிரியின் மகனுக்கு பொண்ணு கொடுத்து சொல்லி கோபமா நாங்க உன்னை தேடி வரல. ஒரு பேர் அண்ணன் என்ன பண்றது? அந்த தங்கை மகன் கல்யாணத்துக்கு போகல, அவனுக்கு சேர வேண்டிய சீரு கொடுக்கலாம். 56 தேசத்துக்கு பேரரசனா இருந்து என்ன பயன் சொல்லி தாய்மாமன் சீர் தருகிறேன் என்று சொல்லி அழைத்து வர வேண்டும். ஆமா, நாட்டு மக்கள் எல்லாம் பேசுறாங்கம்மா, உனக்கு தாய்மாமன் சீர் நான் கொடுத்துறேன், உன்னுடைய கடமை எனக்கு வேண்டாம் சொல்லி தந்திரமா கூட்டிட்டு வந்து அஸ்தாபுரத்துல கல்சரை கட்டி அதை அடைச்சு வச்சு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அழைத்து வருகிறேன், பிறகு என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கலாம். வருகிறேன் மாமா. ஆனால் அதற்கு முன்பதாக என் மனைவி பெருந்துருவாளை பார்த்து இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். சீக்கிரமாக உங்கள் மகளை அழைத்து வாருங்கள்.